ஆமென். ஆமென். நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா, பதில் ஏதும் வரவில்லையே, முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும், சீயோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசிர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசிர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள்.
உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்காகவே வாழ்வோம். ஊழியம் செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது: உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானியாகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய், அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே, இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இந்த நீதிமொழி 23ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒவ்வொரு விதமாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாக இருக்கக்கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி, இப்படியாக அந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரயாஜப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 17வது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார்,
உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு இரு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் இழக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும், இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோக ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தத்தை அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.